Okay, next problem, the second problem, unit 2 la. So இது solution பாருங்க. இங்க வந்து problem என்னன்னு பாத்தீங்கன்னா expand f of z equal to modulus of z square minus 1 divided by z plus 2 z plus 3. First condition modulus of z greater than 3, second condition 2 less than modulus of z less than 3. Okay, so here the solution for this problem, f of z, what is the given? F of z equal to z square minus 1 divided by z plus 2 z plus 3. Okay, so here you have to split. This is the improper fraction இருக்கு. So அது வந்து இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்னா a plus b by z plus 2 c by z plus 3 இந்த ஃபார்முலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். So z square minus 1 divided by z plus 2 z plus 3 equal to z plus 2 z plus 3. இது வந்து காமன் டிவிசர். இது எல்லாத்துக்கும் மூணுக்கும் சேர்த்து காமன் டிவிசர் என்ன வருது? z plus 2 z plus 3. ஸோ இது வந்து எல்லா டேர்மோடும் z plus 2 z plus 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காமன் டிவிசரால் ஈச் டேர்ம் மல்டிப்ளைட் பை காமன் டிவிசர். ஈச் டேர்ம் மல்டிப்ளைட் பை காமன் டிவிசர். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a இன்ட்டு z plus 2 z plus 3. Next z plus 2 z plus cancel. So b into z plus 3. Next z plus 3 z plus 3 cancel. So c into z plus 2. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ஆகுது? காமன் டிவிசர் சேமாக இருக்குது. ஸோ அது வந்து கேன்சலைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு z ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ இங்கே என்ன வருவாங்க? ஏ இது ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருவாங்க? z ஸ்கொயர் ஃபஸ்ட்டு z ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3z ப்ளஸ் 2z ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b into z plus 3 c into z plus 2. Okay, so compare coefficient of z square. z square ஓட coefficient compare பண்ணுங்க. இப்போ இங்கே என்ன வருது பாருங்க? 1 z square இருக்கு, அதோட coefficient 1. இங்கே z square ஓட coefficient என்ன இருக்கு? a. ஸோ வேறு எங்கேயும் வந்து z ஸ்கொயர் இல்லை. இப்போ ஏவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z. இங்கே என்ன இருக்குது? z எதுவுமே இல்லை. ஸோ 0 ஈக்குவல் டு இங்கே பாருங்க 5z. அப்போ 5a இங்கே b plus c. a ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ 5 into 1 plus b plus c. இப்போ a b plus c equal to minus 5. இது வந்து equation number 1. b plus c equal to minus 5. Next compare constant term. Compare constant term. Constant term என்ன இருக்கு பாருங்க? minus 1 equal to 6a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் plus 3b plus 2c. a ஓட வேல்யூ என்ன? 1 plus 3b plus 2c இங்கே வந்து minus 1. ஓகேங்களா? ஸோ இந்த 6 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? minus 6. ஆல்ரெடி இங்கே ஒரு -1 இருக்கு. 3b plus 2c. ஸோ -7 equal to 3b plus 2c. This is equation number 2. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 and 2 you will get the value of b and c.
So b plus c equal to minus 5. Next இங்க 3b plus 2c equal to minus 7. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கு. இது equation number 1, equation number 2. 1 is multiplied by 3, equation 2 is multiplied by 1. So 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3b plus 3c equal to minus 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3b plus 2c equal to minus 7. 1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 3b cancel. Here only c. இங்கே என்ன வருவாங்க, minus 8. c ஓட வேல்யூ minus 8. So b plus c equal to minus 8 in equation 1. Equation 1 என்ன இருக்கு பாருங்க, b plus c equal to minus 5. So b c என்னது minus 8 minus 5. So b equal to minus 5 plus 8. So b equal to 3. ஓகேங்களா? b equal to 3. a வந்து 1, b 3, c minus 8. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ f of z equal to what is a 1 plus b by z plus 2. b ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3 by z plus 2. Next c by z plus 3. What is the value of c? Minus 8 by z plus 3. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். what is the first condition? Modulus of z greater than 3. ஸோ modulus of z இது வந்து நான் அப்படியே திருப்பி கொடுக்குறேன். modulus of z less than 3 less than modulus of z. என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? 1 வந்து z டேர்மோட சின்னதாக z டேர்ம் வந்து 1 விட சின்னதாக இருக்கும். அதுதான் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இதில் வந்து கண்டிஷன் வந்து ஓகேவா? இப்போ நம்ம ஓகே பண்ண போகிறோம். 3 by modulus of z less than 1. இப்போ பாருங்க, இது வந்து z டேர்ம்ங்களா? z டேர்ம் வந்து எப்படி இருக்கு, 1 விட சின்னதாக இருக்கு. ஸோ அப்போ என்ன பார்க்கணும்னா, நம்ம டினாமினேட்டரில் என்ன இருக்கு, வேரியபிள் இருக்கா கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டரில் என்ன இருக்கு, வேரியபிள் இருக்கு. ஸோ வேரியபிளை நம்ம எல்லா டேர்மில் இருந்தும் வேரியபிளை அவுட் சைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நான் இதில் எரேஸ் பண்ணிடுறேன். எல்லா டேர்மில் இருந்தும் வேரியபிளை அவுட் சைட் கொண்டு வருவோம். ஸோ வேரியபிள் வந்து அப்போ f of z என்ன இருக்கு பாருங்க, f of z equal to 1 plus 3 by z plus 2 minus 8 by z plus 3. ஓகேங்களா? ஸோ 1 plus 3 by z outside கொண்டு வந்தீங்கன்னா 1 plus 2 by z. இங்கே z outside கொண்டு வந்தீங்கன்னா z 1 plus 3 by z. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1 plus 3 by z 1 plus 2 by z whole power minus 1 minus 8 by z 1 plus 3 by z whole power minus 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சைன் ஃபார்முலாவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 1 minus 2 by z minus 2 by z whole square plus 2 by z whole cube plus etc. ஓகேங்களா? நெக்ஸ்ட் minus 8 by z 1 minus ஏன் மைனஸ்னா இங்கே தான் டிஃப்ரெண்ட் சைன் வருது இல்லைங்களா? ஸோ
3 by z plus 3 by z whole square minus 3 by z whole cube plus ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 plus 3 by z summation n equal to 0 to infinity. Alternative sign வந்ததுன்னா என்னது? Alternative sign வந்தா minus 1 whole power n ன்னு கொடுக்கணும். Alternative sign வந்தா அதே எல்லாமே ப்ளஸ்ல இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும்போது -1 whole power n, அப்புறம் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதி பவர் n போடணும். நெக்ஸ்ட் -8 by z sigma n equal to 0 to infinity -1 whole power n 3 by z whole power n. ஓகேங்களா. இதுதான் வந்து இதனோட சொல்யூஷன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் கூடியது பார்ப்போம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்காங்க? செகண்ட் ஒன், less than modulus of z less than 2 less than modulus of z less than ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் f of z equal to 1 plus 3 by z plus 2 minus 8 by z plus 3. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க. ஸோ 2 less than modulus of z, அப்புறம் வந்து modulus of z less than 3. ஸோ நமக்கு கண்டிஷன் வந்து modulus of z less than 1 வந்து சின்னதாக இருக்கணும்னு. அப்போ வந்து 2 by modulus of z less than 1. அப்போ z டேர்ம் 1ஓட சின்னதாக இருந்துச்சு. இங்கே பாருங்க 3, இங்கே வந்து modulus of z by 3 less than 1. இப்போ இது வந்து z டேர்ம். இந்த z டேர்ம் வந்து 1ஓட லெஸ்ஸராக இருக்குது. அது கீழே இருக்கா மேலே இருக்கான்னு வேண்டாம். z வந்து கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் அந்த டேர்ம் வந்து z டேர்ம் தான். z டேர்ம் வந்து லெஸ்ஸராக இருக்கா, 1ஓட லெஸ்ஸராக இருக்கா, இந்த கண்டிஷன் வந்துருக்கு. அப்போ வந்து 2 ஒரு டேர்மு 2 இங்கே எங்கே வருதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் இந்த கண்டிஷனை. இந்த கண்டிஷன் வந்து எங்கே 3 வருதோ அங்கே வந்து இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல f of z equal to 1 plus 3 by இந்த டேர்மில் என்னது z வந்து டினாமினேட்டரில் வரும். இந்த டேர்மில் இந்த கண்டிஷனில் கான்ஸ்டன்ட் வந்து வெளியே வரும். ஸோ z into 1 plus 2 by z. நெக்ஸ்ட் minus 8 by இங்கே 3 அவுட்டரில் கொண்டு வரணும். z by 3 plus 1. z by 3 plus 1. ஓகேங்களா. 2 வருதுன்னா 2 எங்கே வருதோ அந்த டேர்மில் இந்த கண்டிஷன், 3 எங்கே வருதோ அந்த டேர்மில் இந்த கண்டிஷன். நெக்ஸ்ட்டு 1 plus 3 by z 1 plus 2 by z whole power minus 1 minus 8 by 3 1 plus z by 3 whole power minus 1. ஓகேங்களா. ஸோ இதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1 plus 3 by zனாலும் 3 z by 3 plus 1னாலும் ரெண்டும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 1 plus 3 by z இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் போடணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வருது. ஸோ 1 minus 2 by z plus 2 by z whole square minus. Next minus 8 by 3 1 minus z by 3 plus z by 3 whole square. ஓகேங்களா. ஸோ
1 plus 3 by z இங்கே என்ன வரும் பாருங்க summation n equal to 0 to infinity அது default போடணும் n equal to 0 to infinity. next alternative sign அப்போ வந்து என்ன பண்ணுவோம் alternative sign வருதுன்னா -1 whole power n அப்புறம் என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே போட்டு பவர் n ன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் -8/3 summation n equal to 0 to infinity -1 whole power n z/3 whole power n. சரிங்களா z/3 whole power n.